அப்படின்னா அறியப்பட வேண்டியவன் பெருமாள், அறிய வேண்டியவன் ஜீவன். நாமெல்லாம் பெருமாளை பற்றி அறியணும். அதுக்கான சாஸ்திரங்கள் எங்கே இருக்குன்னு தேடின்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் அறியப்பட வேண்டியவன், அறிய வேண்டியவன் அவன். அடுத்தது என்னன்னா கேயோ ரமாபதிக்குன்னா பெருமாள் லக்ஷ்மி நாராயணன் அர்த்தம். சுவாமி சுவாமி ஆதாரம், ஸ்வம்னா சொத்துன்னு அர்த்தம். சுவாமி அப்படின்னா சொத்தை உடையவனுக்கு சுவாமின்னு பேர், எஜமானன்னு பேர். அப்போ சொத்து யாரு, இங்கே சுவாமி யாருன்னா சுவாமின்னா பிரபு ரங்கநாதன் தான் நமக்கு சுவாமி. அவருடைய சொத்து தான் நாம. இந்த ஆத்மாங்கிறது அவனுடைய சொத்து, அதை நம்ம அபகரிக்க கூடாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்றது. அவன் சொத்தை நீ அவனிடத்துல ஒப்படைச்சுடு, அதுதான் பரநியாசமே. அதனால அவனுடைய சொத்தை அவனிடத்துல ஒப்படைச்சுடணும். அதனால சுவாமி அவன், சொத்துனா அப்படிங்கிறது தான். அடுத்தது ஏழாவதா சொல்லும் பொழுது ஆதார ஆதேயம், அவன் நம்மளை தாங்குகிறான், நாம் தாங்கப்படுபவர்களாக இருக்கும். நம்மளை அவன் நம்ம வந்து அவனால் தாங்கப்படுகிறோம். ஆளிலையில் இருக்கான் கிருஷ்ணன்னா அந்த ஆளிலே தாங்கிறதா கிருஷ்ணன்னா இல்லை, ஆளிலையும் கிருஷ்ணன் தான் தாங்குறான். கிருஷ்ணனும் தன்னையே அவன் தாங்கிக்கிறான். எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கான். சுமுக்கன்னு ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பு வந்து நான் வந்து இத்தனை நாள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறேனே அப்படின்னு ஒரு கர்வத்திற்கு அந்த கர்வபங்கப்படுத்துகிறான் பெருமாள். உன்னையே நான் தான் தாங்குறேன், என்ன நீ தாங்குறேன்னு நினச்சிட்டு இருக்கியான்னு கேட்குறான். அப்படி ஆதார ஆதேய பாவம் அப்படிங்கிறது அடுத்தது. அப்புறம் ஆத்மாச்ச அப்படின்னா ஆத்மாங்கிறது பகவானுக்கு சரீரமாக இருக்குது. இப்போ பகவான் எங்கே இருக்கான், அந்தராத்மாவாக இருக்கான். அதனால் ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயிராக இருக்கான் பகவான். அந்த ஆத்மாவுக்கு அந்தர்யாமின்னு சொன்னோம் இல்லையா, அந்தர்யாமியான ஆத்மாவுக்கு, அந்த அந்தர்யாமியான பகவானுக்கு இந்த ஆத்மா சரீரமாக இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரம், இந்த பிரகிருதி சரீரம், இது வந்து கீழே விழுந்துடும். இது வந்து பிரகிருதியினால் பாப புண்ணியத்துக்கு தகுந்ததான சரீரம். அதெல்லாம் நம்ம விரிவாக வரக்கூடிய உபன்யாசத்தில் அனுபவிப்போம். அடுத்ததாக சொல்லும்போது 9வது சம்பந்தம் என்ன அப்படின்னா அவன் வந்து போக்தா போக்யம், அவன் வந்து போக்தா, அவன் அனுபவிக்கக்கூடியவன் பெருமாள். நாம் வந்து போக்கிய வஸ்துக்கள், அவன் அனுபவிக்கும்படியாக இருக்க வேண்டியது. அல்வா இருக்குது, அல்வா சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அல்வாவை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதை நம்ம எடுத்து சாப்பிட்றோன்னா அல்வாவுக்கு அந்த சந்தோஷம் யாருக்கு அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய நமக்கு சந்தோஷம். அந்த அல்வா பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருக்குன்னு. அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு நமக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னா பெருமாளுடைய சந்தோஷம்தான் நமக்கு பிரதானமாக இருக்கணும். சுவாமி நம்மாழ்வார்கிட்ட பெருமாள் கேட்குறார், நம்மாழ்வாரே வைகுண்டம் வேணும்னு கேட்டீரே, வைகுண்டத்தை கொடுக்குறேன், இன்னும் ஏன் நீர் வந்து சந்தோஷப்படலையே அப்படின்னு கேட்குறார். எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பருப்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே. எம்மா வீட்டு திறமும் செப்பம், எம்மா வீடுன்னு வைகுண்டத்தை கேட்டீரே, வைகுண்டத்தை கொடுத்துட்டேனே நம்மாழ்வாரே, இன்னும் என்ன உமக்கு என்ன நீர் கேட்டீரேங்கிறதுக்காக கொடுத்தேன்னு சொன்னாராம் பெருமாள். அந்த வார்த்தை தான் எனக்கு பிடிக்கலன்னு விட்டார். இன்னும் உம்முடைய சந்தோஷத்துக்காக கொடுத்தோம்னு சொன்னீர்னா நான் வாங்கிக்கிறேன் வைகுண்டத்தை. நீ வந்து நீர் கேட்டீரே, உம்முடைய சந்தோஷத்துக்காக நான் வைகுண்டத்தை கொடுத்தோம் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. எனக்கு என் சந்தோஷம் முக்கியம் கிடையாது, தேவரி சந்தோஷம்தான் முக்கியம். அதனால நீ மறுபடியும் உம்ம சந்தோஷத்துக்கு கொடுக்கறத தான் நான் பெற்றுக்கிறேன்னு. அதனால அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே அப்படின்னு சொல்லி இந்த சாத்விகாளுடைய சம்பாஷணை பண்ணுறது, பெருமாளோடு இருக்கக்கூடிய நவவீத சம்பந்தம் பெருமாளுக்கும் நமக்கும் அப்படிங்கிறதோடு நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் அனுபவிக்கலாம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தின்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதா தஸ்மை வேங்கடநாதாய மம நாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மகீம் மகீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. பிரசாதம்
கொஞ்சம்